மதுரை மீனாட்சி கையில் வைத்திருப்பது கிளி. காஞ்சி காமாட்சி கையில் வைத்திருப்பது கரும்பு. இது ரெண்டுமே கையில் மற்ற தெய்வங்களோட மாறுபட்ட இருக்கும். காமாட்சி உருவானது அரக்கனை அழிப்பதற்காக உருவாகி இறைவனை அடைந்தாள். மாமரத்தில் ஆக்டிவேட் பண்ணி மாமரத்தில் உட்காந்து பக்கத்தில் உட்காந்து லிங்கம் பிடிச்சு அடைந்தாள். மதுரை மீனாட்சி அப்படி கிடையாது. அவ சிவன் இருக்கிற இடத்துக்கே போயிட்டு சிவன் என் மணவாளன் தெரியாது அவளுக்கு. ஆமா. ஆனா அவ சிவனை எல்லாரையும் போரிட்டுட்டேன், நான் சிவனை போய் அடுத்தால் தொடணும். தன் வீரத்தை தன்னுள் அடக்க கற்றுக்கொண்டவள் கணவனை பார்த்த உடனே. அப்போ தன்னை ஒரு வீரமான மங்கை, ஒரு தைரியமான பெண், எல்லாரையும் ஆட்டி படைக்கிறவளாக இருந்தாலும் தன் கணவனிடம் அடங்கி போகணுங்கிறதே ஒரு கோட்பாடாக எடுத்துக்கொண்டு வந்தவள் மதுரை மீனாட்சி. ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். பெண் தெய்வங்களை வழிபடும் போது மிக அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கேன். நமக்கு பெண் தெய்வங்கள் அப்படின்னு சொன்னா, அதுவும் தமிழ்நாட்டில் பெண் தெய்வங்கள் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் இருக்காங்க. சக்தி பீடங்களே இருக்கு. இருந்தாலும் ஒரு நார்மல் பர்சன் கிட்ட கேட்டிங்கன்னா, காஞ்சினா காமாட்சிமா, மதுரைனா மீனாட்சிமா அப்படின்வாங்க. ஏன்னா அங்கே வைபவங்கள் அந்த அளவுக்கு சிறப்பாக நடக்கும். மதுரையில் நம்ம கேட்கவே வேணாம், மீனாட்சி திருக்கல்யாணம்லாம் பார்க்கறதுக்கு கோடி கண்ணு வேணும். அந்த மாதிரி அற்புதமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், விழாக்கள் அப்படிங்கிறது நம்ம காஞ்சிலையும் பார்க்கலாம், மதுரையிலையும் பார்க்கலாம். இந்த இரண்டு தெய்வங்களை பெண்கள் வழிபடும் போது என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், அந்த வழிபாட்டு முறைகள் எப்படி இருக்கணுங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இது குறித்த விளக்கங்கள் தரதுக்காக நம்முடைய அரங்கத்தில் இணைந்திருக்காங்க சித்தயோகி சிவதாசன் ரவி அவர்களுடைய மனைவியும் ஆன்மீக ஜோதிடர், நாடி ஜோதிடர், வாஸ்து நிபுணர், சித்தயோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தயோகி பப்ளிகேஷன்ஸ்னுடைய நிறுவனர் ஜெயந்தி ரவி மேம். வாங்க அம்மாவை சந்திக்கலாம். வணக்கம்மா. வணக்கம். காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி அப்படின்னு சொன்னாலே ஒரு புது தெம்பு கிடைக்கும் இல்லையா? அந்த அம்மன் அந்த மாதிரி ஒரு உருவம் பார்த்தோன்னே பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு சொல்லக்கூடிய இருவருமே அப்படிதான். அந்த மாதிரியான ஒரு சிறப்பான ஒரு தெய்வத்தை யார், அதாவது பெண்கள் எப்படி வழிபாட்டு முறைகளை மேற்கொள்ளும் போது அவங்களுக்கான பலன்கள் எப்படி கிடைக்கும்? அதாவது காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, இது ரெண்டு பெண்களும் பார்த்தீங்கன்னா, மதுரை மீனாட்சி கையில் வைத்திருப்பது கிளி. காஞ்சி காமாட்சி கையில் வைத்திருப்பது கரும்பு. இது ரெண்டுமே கையில் மற்ற தெய்வங்களோட மாறுபட்ட இருக்கும். மதுரை மீனாட்சி தோள்பட்டையில் இருக்கும் அந்த கிளி எல்லா குறையும் கேட்டு கேட்டு அவ காதில் சொல்லும் கிளி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே இது பார்த்தீங்கன்னா காஞ்சி காமாட்சி அவள் பார்த்தீங்கன்னா ஆசைகளுக்குரியவளாக இருப்பாள் அப்படிங்கிறது. அவளை பார்த்து ஆசைப்பட்ட அரக்கனை அழித்தாள். ஓகேங்களா? அது ஸ்ரீசக்கரம் வச்சு அங்கே வேல்யூ பண்ணுவாங்க. அதே போல் மதுரை மீனாட்சிக்கு வைரத்தை முக்கியமாக இருப்பாங்க. மூக்குத்தி. ஆமாம், சூப்பர்மா. அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா வைர மூக்குத்தி, வைர கிரீடம், அவளுடைய வைர கிரீடம் அலங்காரம் ரொம்ப அற்புதமான இருக்கும். இதெல்லாம் போக எனக்கு ஒரு அற்புதமான ஒரு லிங்கம் என்னன்னு தெரியுமா? நான் அதை இதையும் யோசிக்கிறத விட அவள் ரெண்டு பெண்ணுக்கு என்ன வித்தியாசம்? இவள் காமாட்சி உருவானது அரக்கனை அழிப்பதற்காக உருவாகி இறைவனை அடைந்தாள். மாமரத்தில் ஆக்டிவேட் பண்ணி மாமரத்தில் உட்காந்து பக்கத்தில் உட்காந்து லிங்கம் பிடிச்சு அடைந்தாள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இவள் சிவனை தேடி சிவனுக்கு தவம் இருந்து அவ இருந்த இடத்துல சிவனை வர வச்சு அடைஞ்சான். ஆனா மதுரை மீனாட்சி அப்படி கிடையாது. அவ சிவன் இருக்கிற இடத்துக்கே போயிட்டு சிவன் என் மணவாளன் தெரியாது அவளுக்கு. ஆமா. ஆனா அவ சிவனை எல்லாரையும் போரிட்டுட்டேன், நான் சிவனை போய் அடுத்தால் தொடணும், சிவனை பார்க்கணும். அப்படி போய் அவரை பார்க்கும்போது அவள் தன்னிலை மறந்தால் அவளுடன் ஐக்கியம். இதுதான் காமாட்சி தேடியது. சிவன் மேல் பற்றுதலில் லிங்கம் உருவாக்கி அதை பாதுகாத்து தவம் இருந்து சிவனை வர வச்சா. இவ வீரத்தினுடைய வீர மங்கை. அவ பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு என்ன பாத்தீங்கன்னா, தன்னுடைய அகங்காரத்தை அதிகமாக கொண்டவள் மதுரை மீனாட்சி. ஒரு வேல்யூ அந்த பெண் வேல்யூ. அது மாதிரி
நம்ம எல்லாம் நம்ம ஒவ்வொரு தெய்வத்தையும் சொல்லும் போது எந்த தெய்வத்தையும் வீரத்துக்கு சொல்வதாக இல்லை. வீரமாக இருந்தாலும் அவ வந்து என்னன்னா தனியா இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. வீரமான பெண்ணா தனியா இருப்பா, ஒண்ணு நல்ல நெருப்புல எரிஞ்சிடறா அப்படி இப்படின்னு காமிப்பாங்க. ஆனா இவ கிடையாது. இவ வந்து நம்ம தெய்வங்களில் இவ சிறந்தது என்னன்னா போர் புரிந்து மதுரையை சொக்கநாதரை போய் தேடுறா. தன் வீரத்தை தன்னுள் அடக்க கற்றுக்கொண்டவள் கணவனை பார்த்த உடனே. அப்போ தன்னை ஒரு வீரமான மங்கை, ஒரு தைரியமான பெண், எல்லாரையும் ஆட்டி படைக்கிறவளாக இருந்தாலும் தன் கணவனிடம் அடங்கி போகணுங்கிறதே ஒரு கோட்பாடாக எடுத்துக்கொண்டு வந்தவள் மதுரை மீனாட்சி. ஆனா எப்படின்னாமா நிறைய பேர் நான் கேட்டிருக்கேன், உங்க வீட்டுல சிதம்பரம் ஆட்சியா மதுரை ஆட்சியா அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து ஒன்னாதானே வாழ்றாங்க. இப்ப வந்து மதுரை ஆட்சியாக இருந்தாலும் அவள் தன்னுள் தன் கணவனுக்காக தன்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறா. அதே இது நம்ம சிவபெருமானும் அவ போய் பார்த்து மயங்கினா அப்படி நம்முடைய துணை வந்துட்டான்னு சொல்லிட்டு அவரும் கீழே வந்து பொண்ணு எடுத்துட்டு அவகிட்ட ஐக்கியமா தான் ஆனாரு. அவ பேச்சு அடங்கிதான் இருந்தா. அதனால இங்க வந்து ரெண்டு பேரும் தன்னை அவள் ஒடுக்கினாள், அதே மாதிரி சிவன் அவளை ஆதரித்தார். இதுதான் இங்க வந்து கணவன் மனைவி ஒற்றுமைக்கு நல்லாவே ஒரு ரெண்டு பேருமே. அவரும் தேடி வந்துட்டாரு, இவளும் தன்னை மாற்றிக்கொண்டாள். அவருக்காக யார்கிட்ட மாத்திர இல்ல, தன் கணவனுக்கு ஐக்கியமான. அதனாலதான் இந்த மதுரை மக்களுடைய பெண்கள் பாத்தீங்கன்னா கணவனாக இருந்தாலும் அது கரெக்டா நியாயமா இருந்தா அவங்க பேச்சை அடங்கிதான் வைப்பாங்க. ஆனால் அந்த ஆண்கள் வந்து மனைவி சொல்ல மந்திரமாக, வெளியில வீரமா பேசிட்டாலும் மனைவி சொல் மந்திரம் அப்படி சொல்லிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. அந்த பெண்ணுக்கு மரியாதை கொடுத்து வாழ்ந்ததாக இருக்கும். அதுதான் அந்த இடம். இதே இது காஞ்சி காமாட்சி வந்து என்னன்னா அவ வந்து எல்லாரையுமே அசுரவதம் அப்படிங்கிறது தான் பண்ணுன்னு வளைஞ்சு அசுரவதம் பண்ணியிருப்பா. விஷ்ணு பெருமாளுடைய அருள் வந்து அவளுக்கு இருந்திருக்கும். அதே போல் சிவனை அடைந்து சிவனுடன் அடைந்து அவ இந்த பூலோகத்தில் இல்லை, அவள் சிவனுடன் ஐக்கியமாயிட்டா. ஆனா மீனாட்சி அங்க வாழ்ந்தா, மதுரையிலேயே வாழ்ந்தா. அது வந்து அப்போ இது வந்து என்னன்னா அவள் வந்து வெளியில் உள்ள அதிகாரங்களை அடக்குனா காமாட்சி. மீனாட்சி வெளியில் உள்ள அதிகாரத்தை அடக்கல, தன்னை அடக்கி சிவனிடம் ஒப்படைத்தால். இவ வெளியில் உள்ள அதிகாரத்தை எல்லாம் அடக்கி சிவனிடம் ஒப்படைத்தாள். அப்ப வெளிவட்டம் உள்வட்டம், வெளிவட்டம் வந்து காமாட்சியாகவும் உள்வட்டம் வந்து மீனாட்சியாகவும் இருக்குது. இந்த ரெண்டு ஆட்சியும் மீனாட்சி காமாட்சி இந்த ரெண்டு ஆட்சியும் ஒன்று சேர்ந்து ஒரு பெண் எடுத்துக்கிட்டானா, வெளியில் உள்ளதையும் உள்ளுள்ளதையும் கரெக்டாக அவள் பேலன்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாலாம் அவள் வந்து சக்சஸான ஒரு பெண்ணாக இருப்பாள். இப்போமா நம்ம வழிபாட்டு முறைகள் பத்தி பேசலாம். அற்புதமா வந்து நீங்க காமாட்சி பத்தியும் மீனாட்சி பத்தியும் ரொம்ப நல்ல ஒரு தகவலை ஒரு கதையாவே அழகா சொன்னீங்க. இப்போ ஒரு பெண் காமாட்சியை வழிபடணும்னா அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன? இப்போ நீங்க ஒரு வெளிவட்டம் உள்வட்டம் சொன்னீங்க. அப்ப நம்ம வந்து ஒரு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம், ஒரு திருமண வைபவம்ன்றதையும் இந்த சைடு நம்ம எடுத்துக்கலாம். உள்வட்டம் அப்படின்னும் போது ஒரு திருமண வைபவம் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் ஆட்சி அதிகாரம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம், அதாவது நம்ம செய்யக்கூடிய இடத்துல ஒரு தலைமை பொறுப்பு அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். மீனாட்சியும் குறைஞ்சவள், அவளே ஏற்கனவே தலைமை பொறுப்புல இருந்தவ தான். அப்ப பெண்கள் அவங்களுக்கான விஷயத்தை கேட்டு பெறும்போது, அவங்களுக்கான ஒரு வேண்டுதல் இல்ல வரங்கள் அதை கேட்டு பெறும்போது காமாட்சி கிட்ட எப்படி வாங்கணும், மீனாட்சி கிட்ட எப்படி வாங்கணும்? அதாவது காமாட்சி வந்து வெளிவட்டம் அப்படிங்கன்னா கண்டிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா காமாட்சி சுத்தி இருக்கிற அந்த சுற்று வட்டாரத்தை பெண் வந்து ஆணை நம்பி இருக்க மாட்டா. ஓடிக்கிட்டே இருப்பா. அவளுடைய வேலைகளுக்கு அவ பிள்ளைகளுக்கு வேண்டியது எல்லாத்தையும் அவ வந்து அழகா எடுத்திருப்பா. அதனாலதான் சென்னை சார்ந்த பெண்களும் சரி, காஞ்சிபுரத்தை சார்ந்த பெண்களும் சரி, ஒரு சுயத்தொழில் சுயமான ஒரு போல்டா தொழிலை போல்டா வாழ்றது அப்படிங்கிறது. அதே சமயம் அவள் வந்து தன்னுடைய அழகிய ரசனைகளை உடையவளாகவும் இருப்பாள். அவள் வந்து கணவனுக்கு ஐக்கியமா, அதனாலதான் அவள் காமாட்சி. அந்த காமத்தை ஆண்டு அவள் வந்து வெளி உலகத்தை வாழ்பவள் அப்படிங்கிற மாதிரி. அப்பங்கும் போது அந்த காமாட்சி வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லானவள். அவள் வந்து அந்த ஸ்ரீசக்கரம் பிருத்திவி, அது கணவன் மனைவி ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு தன்மையை குறிப்பதாக இருக்கும். அதனால இங்க வந்து நம்ம வந்து இந்த காமாட்சிங்கிறது வந்து நீங்க வந்து தேடி போய் கும்பிடணும்னு அவசியம் இல்லை. நீங்க விரதம் இருந்து உங்க வீட்டுல காமாட்சி விளக்குக்கு பொட்டு வச்சு அவ போட்டோ முன்னால வச்சு நீங்க வழிபட்டீங்கன்னா அங்க வந்து ஒரு பெண் வந்து
தன் வலிமையும் ஸ்ட்ரென்த் அதை வந்து அவ எடுத்து கொடுப்பா அப்படிங்கிறது முக்கியமாக இருக்கும். சூப்பர். ஏன்னா அதுதான் நம்ம மிஸ் ஆகும் ஆமா. இல்லையா ஒரு சுயதொழில் அதனாலதான் செய்யும்போது. அதனாலதான் இந்த சென்னை, காஞ்சிபுரம் இந்த பெண்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பெண்கள், சூப்பர். ரொம்ப ஸ்ட்ராங்கான பெண்கள். ஆணை மட்டும் நம்பி வாழணும்னு அவசியமும் இல்லை அப்படிங்கிறத தன்மையில் இருப்பா. ஆனால் அவங்க வந்து அதுக்காக ஆணுக்கு எதிரியும் கிடையாது. ஆணுக்கு வளைந்து கொடுக்க தன்மை. அதனாலதான் அந்த ஆணுக்காக தன்னுடைய லிங்க படிச்சு அவனுடைய கணவனை அடைந்தாள் அப்படிங்கிறது. காத்திருந்து அடைந்தாள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவ அடைந்தாள். மீனாட்சி என்பவள் வந்து அவளை வழிபடும் போது அவளுக்கு வந்து நம்ம வந்து தாலி முக்கியமாக இருக்கும், குத்து விளக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அவளுக்கு வந்து அந்த தாலி, குத்து விளக்கு, அங்க வந்து நேசம், பாசம் அது முக்கியம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வெளிவட்டத்தில் உள்ள காமாட்சி வேலை அதெல்லாம் சேர்ந்து ஸ்ட்ராங்கான பெண். உள்வட்டத்தில் உள்ள பெண் வந்து என்னன்னா அதிகமாக நொறுங்கி போறது அண்ணன் தம்பி பாசத்துல நொறுங்கி போவா. அண்ணன் தம்பி பாசத்தை நொறுங்கி போவா, கணவனுடைய இதுல வந்து இதாவா. அதனாலதான் அந்த மதுரை சுற்றி வட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா தாய்மாமன் கட்டுக்கு முக்கிய பங்கு உண்டு. ஆமா, தாய்மாமன் இல்லாம ஒரு விஷயம் நடக்காது. தாய்மாமன் கட்டு அதுதான் மதிப்பு, அதுதான் மரியாதை அப்படிங்கிறது. அப்ப மீனாட்சிங்கிறது அதனாலதான் அவ பச்சை நிறத்துடையவளாக இருக்கிறாள். பச்சை நிறம் வந்து பெருமாளுக்குரிய நிறம். அந்த பச்சை நிறத்துள்ளவள் தன் தன் தம்பி அண்ணா சாரி தன் அண்ணாவை வந்து அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவளாக அவ எடுத்திருக்கா. அதனாலதான் இங்க மதுரை பெண்கள் வந்து உறவு நிலைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும். உறவு நிலைகளுடன், அதாவது உள்வட்டம்ங்கிறது நம்முள் சுத்தி இருக்கிற உறவு நிலையை குறிப்பதாக இருக்கும். நம்மளும் சுத்தி இருக்கிற குழந்தைங்களை குறிப்பதாக இருக்கும். நம்மளும் சுத்தி இருக்கிற நம்ம கணவரை குறிப்பதாக இருக்கும். இந்த உறவு நிலைக்கு இந்த வந்து மதுரை சார்ந்த பெண்கள் உறுதியாக இருப்பார்கள். அந்த உறவு நிலை மேம்படணும்னா கட்டாயம் மதுரை மீனாட்சி. அதனாலதான் தாலி கொடி எடுக்கிறது. அதனாலதான் தாலி அவளுடைய விசேஷமான நாளே மதுரை மீனாட்சி திருக்கல்யாணம் தான். அந்த திருக்கல்யாணமும் நம்மளோட கள்ளழகருக்கு ஆற்று இந்த பாத்தீங்கன்னா அண்ணன் தங்கச்சி தான். அண்ணன் தங்கச்சி கரெக்டா முதல்ல வந்து தங்கச்சியோட வைபவம் நடக்கும், அடுத்து வந்து கள்ளழகரோட வைபவம் நடக்கும். அண்ணன் தங்கச்சி உறவுகளுக்கு இங்க பாண்ட் அதிகமாக இருக்கும். அப்படிங்கறதுனால நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு குழந்தை மட்டும் தான் என்கிட்ட இருக்கு, அடுத்த குழந்தை இல்லைன்னா மதுரை மீனாட்சி எப்படிங்க. மாமம் உறவு சரியா இருக்கணும்னா மதுரை மீனாட்சி எப்படிங்க. அது மாமம் உறவு மட்டும் இல்லாம கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் நிவர்த்தி கொடுப்பவள் மதுரை மீனாட்சி. சூப்பர்மா, சூப்பர்மா. ஒரு மாதிரி அழகா எடுத்துட்டு போயிட்டீங்க நீங்க. ஏன்னா காமாட்சியா இருக்கட்டும், மீனாட்சியா இருக்கட்டும், நம்ம வந்து போயிட்டு அந்த தெய்வத்தை வழிபட்டுட்டு வந்துடுறோம். ஆனா பெண்கள் எப்படி குறிப்பா அவங்கள போய் ஒரு வழிபாட்டு முறைக்குள்ள கொண்டு வரணும், அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய தாத்பரியம் என்ன? ஏன்னா 2 பேருமே சிவனை தான் அடைஞ்சாங்க, ஆனா வழிபட்ட முறைகளும் வேற, அடைந்த முறைகளும் வேற. அதை வந்து ஒரு வெளிவட்டமா ஒரு உள்வட்டமா அதை தாங்கி பிடித்து நீங்க எந்த பிரச்சனைக்கோ இல்லை எந்த தீர்வுக்கு எங்கே போகணுங்கிறத அற்புதமான ஒரு விளக்கத்தோட நம்ம நேயர்களுக்காக சொல்லியிருக்கீங்க. நேயர்கள் கட்டாயமாக பின்பற்றுவாங்கன்னு நான் நம்புகிறேன். இன்னும் டீப்பாக அனலைஸ் பண்ணணும், இல்லை இந்த பிரச்சனைக்கு எந்த மாதிரி காமாட்சியை வழிபடணும், இல்லைனா வந்து எனக்கு உறவு ரீதியான சம்பந்தங்கள் பிரச்சனைகள் இருக்குது, மாம உறவே நிலைக்கலை அப்படின்னா அதுக்கு மீனாட்சியை எப்படி வழிபடணும் அப்படிங்கிற அந்த வழிபாட்டு முறைகளும் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கேள்விகளை பதிவிடுங்க. அதற்கான விளக்கங்களை எப்பவும் போல் நாங்கள் வாங்கித்தரோம். ஸோ இந்த நிகழ்ச்சியின் மூலமாக காமாட்சி பற்றியும் மீனாட்சி பற்றியும் அற்புதமான விளக்கங்களை நம்ம நேயர்களுக்காக கொடுத்துருக்கீங்க. நேயர்கள் சார்பாக நன்றிகள் பலமா. நன்றி.